ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசெல்லா ரெண்டு பேத்துக்கு இடையே நடக்கிற இஷ்யூ நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ரங்கராஜ் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸை வெளிவிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு லீடிங் செலிபிரிட்டி செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். பிஎம் சிஎம் எல்லாரோட ஃபங்க்ஷன்ஸ்லேயும் அவருடைய கேட்ரிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதுக்காகவே அவர் ரொம்ப பிரபலமானவர். அவர் திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போச்சு. அதை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி இப்போ ஜாய் கிறிசெல்லா கன்சீவாக இருக்காங்க. அதுக்கப்புறமேலு ஜாய் கிறிசெல்லா மகளிர் ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தபோது என்னை மாதம்பட்டி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு மாதம்பட்டி தரப்பை என்ன சொன்னாங்க, இது ஒரு ஃபேக் நியூஸ். இவங்க எங்களுடைய அந்த பேரை இவங்க அழிக்க பார்க்குறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜாய் கிறிசெல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எதுவும் சொல்லாமல் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வீடியோஸாக ஒன்றா இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே எல்லாருக்குமே சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் கண்டிப்பாக ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ ஸ்ருதி ரங்கராஜ் ரொம்ப நாளாக அமைதியாக இருந்துட்டு திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் ஸ்ருதி ரங்கராஜ் மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸ்ருதி ரங்கராஜ் ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிசெல்லா நிறைய இன்டர்வியூஸில் என்ன இன்டர்வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்ருதி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்காக இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அவங்க டிவோர்ஸ் பண்ணனா தானே நீங்கள் லீகலாக ஒய்ஃப் ஆக முடியும், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாய் கிறிசெல்லா கிட்ட இன்டர்வியூஸ் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அவரை ரொம்ப நம்பினேன், அவர் என்னை ஏமாற்ற மாட்டாருன்னு நம்பினேன். நான் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட ஒரு எவிடன்ஸுக்காகலாம் வச்சிடல, இது எங்களுடைய மெமரிஸாக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் கன்சீவாக இருக்கேன், அதுக்கு அவரோட இனிஷியல் வேணும், எனக்கு எந்த செட்டில்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிசெல்லா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், இப்போ ஸ்ருதி ரங்கராஜ் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளிவிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மீடியா கிட்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ தான் செலிப்ரிட்டியாக இருக்கார். ஆனால் ஆரம்ப காலத்தில் நான் அட்வொகேட்டாக இருந்து பண்ணின தொழிலில் தான் அந்த சம்பளத்து மூலமாக தான் எங்கள் லைஃப் போயிட்டு இருந்தது. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் நாங்கள். ஆரம்ப காலத்தில் குடும்பத்தை நான் தான் தாங்கி பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. என்கிட்ட இருந்து என்னுடைய கணவரை பறிச்சுக்கிறதுக்கு எல்லாரும் சதி பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, என் கூட நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இப்போது நானும் என் கணவரும் சேர்ந்து இந்த கேஸை ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் இது எதையுமே நான் என்னுடைய குழந்தைங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகல. பிகாஸ் எனக்கு தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை கடைசியாக வெளியில் வரப்போ எல்லாரோடைய முகத்தெரியும் கிழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரங்கராஜ் ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் அவங்க யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கோம், சேர்ந்து தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்டை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க. மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.